ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எவ்வளோ நன்மைகள் இருக்குது, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்பு பார்த்திங்கன்னா, இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. கருணை கிழங்கை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இந்த கருணைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு கலோரி இருக்குங்களாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் புரதச்சத்து, பொட்டாசியம், நார் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வைட்டமின் 6, வைட்டமின் 1 இந்த மாதிரி பலவிதமான வைட்டமின்கள் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கும் உள்ளத்துக்கும் வலிமை தருங்களாம். வலிமை தந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் பல்வேறு நோய்களுக்கும் இது பாதுகாப்பாகவும் எதிர்ப்பு சக்தியை தரும் அப்படின்னு இந்த கிழங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைக்குங்களாம். அந்த மாதிரி குறைச்சி இதய நோய்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோயை கூட தடுக்குங்களாம் இந்த கருணைக்கிழங்கு. அது எப்படின்னு பார்த்துடலாம். கருணைக்கிழங்குல நார் சத்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா. நார் சத்து அது மட்டும் இல்லாத ஆன்டி ஆக்சிஜன் புற்றுநோய் கட்டிகளை தடுக்குங்களாம். இந்த மாதிரி ஆய்விலே தெரிய வந்துள்ளதாங்க இந்த கருணைக்கிழங்கு இத்தனை பயன்கள் இருக்குன்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது எடை குறைக்கவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா அதிக அளவு நார் சத்து மற்றும் குறைந்த எண்ணிக்கையில் கலோரி இருக்குங்களாம். இதனால் எடை குறைக்க இது பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எடுத்தால் எடை குறையும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கருணைக்கிழங்கை எடுத்திங்கன்னா உங்கள் எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குடல் ஆரோக்கியத்துக்கு இந்த கருணைக்கிழங்கு பயன்படுத்தலாமாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கு நல்ல குடல் பாக்டீரியாவால் நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே பயன்படுதுங்களாம். இந்த கருணைக்கிழங்கை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா செரிமானது செயல்முறைகளை எளிமையாக்குகிறதாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தையும் போக்குங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ மற்றும் பொட்டாசியம் அது இல்லாத இரும்பு சத்து இருக்குங்களாம். இது எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு ஆற்றலை அளித்தது மட்டும் இல்லாத மனநிலைமையை மாற்றி பதட்டத்தை போக்குங்களாம் இந்த கருணைக்கிழங்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது மூலநோய் சிகிச்சை தரும் இந்த கருணைக்கிழங்குன்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலநோய் உள்ளவங்க இந்த கருணைக்கிழங்கை எடுக்கும் போது இதை சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. விரைவில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைந்துள்ள வைட்டமினும் அதுக்கப்புறம் தாதுக்கள் மற்றும் பைட்டோநியூட்ரியன் ஆகியவை பல உடல்நல பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மேம்படும், அதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உடல் பருமன், அதாவது குண்டாக இருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இதய நோய்கள், அதுக்கப்புறம் நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் நோய்களிலிருந்து விடுபட, அதாவது குணமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி கருணைக்கிழங்கை நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்களாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கருணைக்கிழங்கு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு, சிறுவர் சிறுமிக்கு கூட இந்த காய்கறியை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற பயன்களை கொண்டிருக்கிறது இந்த கருணைக்கிழங்கு. மறக்காமல் இந்த கருணைக்கிழங்கும் பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.